ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜாய்ஃபுல் விசி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் கூட இப்பொழுது ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஆண்டவரே இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்த ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீர் உங்களோட பிரசனத்தோடு நிரப்புங்க ஏசப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக்குமே. பிரேசின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம போகிறோம். நம் தேவனை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கைகளை உயர்த்தி உற்சாகமாக அவரை நம்ம ஆராதிப்போம். முதலாவதாக துதித்து பாடிட பாத்திரமே என்று நம் தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோட வாழ்க்கை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நன்மையால் நிரப்பின தேவனுக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நன்மைகளால் நிரப்பின தேவனே அதற்காக நன்றி தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே நீர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த தேவனுக்காக கூட நன்றி ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாமல் போது கூட தகப்பனே ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில அதிசயமா இருக்கிற தேவனுக்காக கூட நன்றி தகப்பனே ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அற்புதமாக வழிநடத்தின தேவனுக்காக கூட நன்றி தகப்பனே இப்படி செய்த தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே நிஜமானரே, நேசரே துணையாளரே. இயேசுவே நிஜமானரே, நேசரே துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபையா. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபையா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஹல்லேலூயா ராஜா ஏசப்பா. ஆமா ஆண்டவரே அப்பா, நீங்க இல்லாம ஆண்டவரே அப்பா எங்களால வாழ முடியாது ஆண்டவரே அப்பா. ஒரு நிமிடம் கூட ஆண்டவரே அப்பா எங்களால வாழ முடியாது ராஜா ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய மகிமையினாலும் ஆண்டவரே அப்பா எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை வழிநடத்தி வர உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நாங்கள் மனதார ஆண்டவரே அப்பா தொழுகிறோம் ராஜா அப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில நீங்க இடைப்பட்டு எங்களை நடத்தினதற்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா. நீர் உதவி செய்யுங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக.
நாம் 2023 வருஷத்தில் இந்த டிசம்பர் மாதம் இந்த கடைசி நாளன்று இந்த 31ஆம் தேதி நாம் எல்லோரும் இந்த காணொளி மூலமாக கூடி வந்திருக்கிறோம். இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இதோ புதிய வருஷத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்தறிந்து நம்மை சுத்திகரித்து கொண்டு புது வருஷத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள இயேசுவே, தேவரீ எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் எங்களோடு பேசுங்க, எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 139 23 24 நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அருமையான இந்த சங்கீதக்காரன் தாவீது பாடிய ஒரு சங்கீதம்தான். இறுதியிலே, இந்த சங்கீதத்தின் இறுதியிலே அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி ஒரு வேண்டுதலை, ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இந்த தாவீது மன்னன். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை சோதித்து பார்ப்போம். நம்மிடத்தில் இருக்கிற வேதனை உண்டாக்கும் வழிகள் என்ன என்று பார்ப்போம். நாம் எதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சிறிது நாம் கண்ணோக்கி பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு தேவ கிருபையினாலே நாம் புது வருஷத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நாம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிப்போமே. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். ஹல்லேலூயா. ஞானோந்திரியமுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமென். பாருங்க, பலமான ஆகாரம். ஆகாரம் என்ற ஒரு வார்த்தை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஆகாரம், உணவு என்பது நல்லது. ஹல்லேலூயா. எல்லோரும் விரும்புகிறது தான். நல்ல உணவை நாம் விரும்புவோம். இந்த உணவிலே நமக்கு வித்தியாசங்கள் உண்டு. காலையில் ஏறெடுக்கிற உணவு ஒன்று உண்டு, மதியம் நாம் ஏறெடுக்கிற ஒரு உணவு உண்டு, இரவிலே நாம் ஏறெடுக்கிற ஒரு உணவு உண்டு. இந்த உணவுகள் எல்லாம் வித்தியாசம். காலையிலே நாம் எடுக்கிற உணவை நம் மதியத்திலே நாம் ஏறெடுக்க மாட்டோம். என்றால் மதியிலே மத்தியான நேரத்திலே நாம் பலமான ஆகாரத்தை உண்கிறவர்களாக இருப்போம். இரவிலே நாம் சிறிது லேசான உணவை எடுக்கிறவர்களாக இருப்போம். ஆகினாலே உணவு நல்லது தான், ஆனாலும் கூட இதில் எத்தனையோ வித்தியாசங்கள் காணப்படுகிறது. நாம் மதிய உணவை காலையில் எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் அந்த நாள் முழுவதும் மிகுந்த நம்ம தூக்கத்தில் தான் இருப்போமே ஒழிய அந்தளவுக்கு சோம்பேறியாய் மாற்றிவிடும். ஆனால் நம் மதிய உணவிலே நாம் காலை உணவை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பற்றாக்குறையாக தான் காணப்படும். இப்படியாக வித்தியாசம் காணப்படும். பிரயாணம் நாம் செய்யும் பொழுது பிரயாணத்துக்குரிய உணவை நாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். பிரயாணத்திலே நாம் அதிகமாக உண்ணுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஏதாவது ஒரு சின்ன கலக்கல் நம்ம வயிற்றிலே ஏற்படும் என்று சொன்னால் பிரச்சனையை உருவாக்கும். ஆகினால் நாம் ஜானிக்கு என்று தனிப்பட்ட ஒரு உணவை நாம் எடுத்து சொல்வோம். இப்படிய உணவு நல்லது, ஆனால் கூட உணவிலே வித்தியாசத்தை நாம் கடைபிடிக்கிறோம். இப்போ ஒரு நோயாளிக்கு உணவு கொடுக்கிறோம். அந்த உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவனுக்கு ஒரு வடை பாயசம் சோறை நாம் கொடுக்க முடியாது, அல்லது அவனுக்கு ஒரு பிரியாணியை கொண்டு போய் கொடுக்க முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால் நோயாளிக்குரிய உணவை நாம் என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். உணவு நல்லது தான், உணவிலே எந்த குறையும் இல்லை. ஆனாலும் கூட உணவிலே நமக்கு அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நமக்கு உணவுகளானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதே போல தான்
நம்ம உணவை விரும்புகிறோம், அதே போல தான் தேவனிடத்திலே நாம் ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். நாம் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம், நல்லது தான். எப்போதுமே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்லது தான். பிரசங்கங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம், நல்லது தான். நாம் கேட்கிற சத்தியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் விரும்புகிறோம், அது எல்லாமே நல்லது தான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த சத்தியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். நாம் எப்போதுமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கதாக தேவன் நம்மை பண்படுத்துகிறவர்களாக அல்லது நம்மை பக்குவப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆம், சில காரியங்கள் நம்மை சீர்படுத்தும்படியாக கடிந்து கொள்ளுகிற செய்தியை நமக்கு தருவார். தேவன் கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை தேவன் கொடுப்பார். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் மாற முடியும். நாம் எப்போதுமே ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு நல்லது கிடையாது. நமக்கு சூழ்நிலைக்கு தக்கவாறு, நம்முடைய வாழ்க்கைக்கு தக்கவாறு, நாம் பயணிக்கிற பயணத்துக்கு தக்கவாறு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பாதையில் போய்கொண்டு இருக்கிறோமோ அந்த பாதைக்கு தக்கவாறு தேவன் நம்மை வழி நடத்த வேண்டும். அவர் வார்த்தையினாலே வழி நடத்த வேண்டும். அவர் செயல்படுத்துவதன் மூலமாய் நம்மை வழி நடத்த வேண்டும். தேவன் தாமே அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது சோதனையாய் கூட இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அவர் அனுமதிக்கலாம், அல்லது சில வியாதிகளை உன் வாழ்க்கை அனுமதிக்கலாம். காரணம் என்ன என்று சொன்னால், உன்னை பக்குவப்படுத்துவதற்காக, உன்னை சீர்படுத்துவதற்காக, உனக்கு திவ்ய சுபாவத்தை உருவாக்குவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? இவைகள் எல்லாம் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் தேவனிடத்தில் எப்போதுமே நாம் நல்லதையே நாம் எதிர்பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் தான் நம்மை சரிப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், நம்முடைய குறைகளை நிறைவாக்குகிறவர், நம்மை திவ்ய சுபாவத்துக்களாய் கொண்டு போகிறவர். அவரால் மாத்திரமே முடியும். அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆகையினாலே நாம் எப்படியாய் நம்ம ஆகாரத்தில் அதன் சூழ்நிலைக்கு தக்கதாக, அந்தந்த வேலைக்கு தக்கதாக நாம் எடுத்துக்கொள்கிறோமோ, அதே போல கர்த்தரும் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கதாக, அந்தந்த வேலைக்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை கண்டிக்கிறவராகவும், நம்மை சீர்படுத்துகிறவராகவும், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராகவும், நம்மை அவருடைய சுபாவத்துக்கு ஏற்றவர்களாக மாற்றுகிறவராகவும் அவர் இருக்கிறபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அப்படி தான் நம்மளை வழி நடத்தினார். இனி ஒரு வருஷமும் அவர் அப்படி தான் வழி நடத்த போகிறாரு. ஆகையினாலே சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய விண்ணப்பம் அப்படியாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் இருந்தால் அது சரிப்படுத்தும் அப்பா, என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியம் நம்ம பார்ப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிப்போம். நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட எப்படி இருக்கிறது? நாம் தேவனோடு இருப்போம் என்றால் நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்வேன் என்று சொல்லி. ஆம், நம் நண்பனோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோம். நண்பனுடைய சுபாவங்களும் அந்த பேச்சுகளும் அவன் செயல்பாடுகள் கூட நம்ம வாழ்க்கையில் அவனோடு கூட ஐக்கியமாக, நண்பர்களோடு ஐக்கியமாக இருக்கிறபடினாலே அது நம் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கிறதா இருக்கும். ஆற்றல் தான் அந்த ஆங்கில பழமொழி சொல்லுகிறது, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்வேன் என்று. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். நம்மை சிநேகிதன் என்றே அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கிறார். நாம் அவரோடு கூட நம் நெருங்கி வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், நெருக்கமான உறவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாய் நாமும் இயேசு போலவே அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, மனதுருக்கமுடையவர்களாக, சகிக்கிறவர்களாக, பரிசுத்தமுடையவர்களாக, உண்மையுடையவர்களாக, சத்தியத்திலே நடக்கிறவர்களாக
நீதியிலே நாம் விருப்பப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருந்தோம் என்று சொன்னால், ஆனால் அவரோடு நெருங்கிய உறவு நமக்கு இல்லை என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கோம். எத்தனை முறை நம்ம கோபப்பட்டிருக்கிறோம், எத்தனை முறை நம்ம எரிச்சல் பெற்றிருக்கிறோம், எத்தனை முறை நாம் கசந்து கொண்டு இருக்கிறோம். நம் குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய வாழ்க்கை ஸ்தலத்தில், நம்முடைய சபையில் நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவோடு கூட நெருங்கி இருந்தோம்னா, இயேசுவோடு கூட நல்ல ஐக்கியமாக இருந்தோம்னா, ஒலியோடு கூட ஐக்கியமாக இருந்தால் நாமும் பிரகாசிக்கிறவர்களாக இருந்திருப்போம். ஆனால் நம்ம இருளில் நடக்கிறவர்களாக நாம் இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம சுபாவங்கள் எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கும். நாம் எதோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வருஷத்தை நம்ம கடந்து போக போகிறோம். இதோ இன்னும் சில மணி நேரங்களில் புது வருஷம் வரப்போகுது நமக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். இந்த வருஷத்தில் நாம் யாரோடு ஐக்கியமாக இருந்தோம்? நம்முடைய சுபாவமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சோதித்து பாருங்களேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய கோபப்பட்டிருக்கிறோம், எரிச்சல் பட்டிருக்கிறோம், மனஸ்தாபப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன செய்ய மற்றவர்களை குற்றம் சுமைத்திருக்கிறோம், குறை சொல்லியிருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்கு தேவனோடு இயேசுவோடு நெருங்கிய உறவு இல்லாதபடினாலே நம்ம இப்படிலாம் நம்ம நடந்திருக்கிறோம். ஆகினால் இனி ஒரு வருஷத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவோடு நெருங்கிய உறவோடு கூட நம்ம வாழ்வோம். அவரை போலவே நம்ம மாறுவோம். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உடையவர்களாக நம்ம மாறுவோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார், அவருக்கு உதவி செய்வார், அவர் நமக்கு கிருபையை தருவார். அவரை போலவே நாம் மாறுவோம், அவரை போலவே பிரகாசிப்போம், அவரை போலவே சகிப்புத்தன்மையோடு கூட வாழ்வோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சோதித்து பாருங்க. இந்த வருஷத்தில் நம்ம எப்படிலாம் இருந்தோமோ, ஆனால் இனி வருகின்ற வருஷத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தீர்மானம் பண்ணுவோம். ஜீசஸோட நெருங்கிய உறவு கொள்ளுங்க. அவர் உங்களை மாற்றுவார், நம்மை மாற்றுவார். நாமும் என்ன செய்வோம்? ஒரு பழமொழி உண்டு தமிழில், இந்த பூவோடு நார் சேர்ந்தா நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இயேசுவோடு கூட நம்ம சேர்ந்தோம்னா, நல்ல ஐக்கியம் வச்சோம்னா நிச்சயமாக நம்ம நற்கந்தமாக இருப்போம். இயேசுவுக்கு வாசனை வீசுகிறவர்களாக நம்ம இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போமா? கொலேஷியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. நாம் மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இந்த வருஷத்தில் எவ்வளோ மேலானவைகளை நாம் நாடி இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? பூமிக்குரிய காரியங்களில் நம்ம எவ்வளோ நாட்டம் செலுத்திருக்கோம் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பையன் இருந்தான், கடலோரமாக அவன் 2 பலூனை வச்சுட்டு போயிட்டு இருந்தான். திடீர்னு அந்த பலூனை கீழே போட்டான். அப்போது ஒரு பலூன் என்ன செஞ்சது? அது மேலே பறந்து போய்விட்டது. இன்னொரு பலூன் பூமியில் விழுந்து உருண்டு காற்றினாலே உருண்டு கொண்டே போய்விட்டது. பாருங்க, ஒரு பலூன் மேலே போயிடுச்சு, ஆனால் ஒரு பலூன் பூமியில் உருண்டு கொண்டு போகிறது. காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்குள்ளே இருந்த வாயு தான். அதனுடைய வாயு ஒன்று மேலே பறக்கக்கூடிய ஒரு வாயு ஒரு பலூனில் இருந்துச்சு, இன்னொன்று சாதாரணமான ஒரு வாயு தான் அந்த இன்னொரு பலூனில் இருந்தது. ஆகையினாலே மேலே பறக்கக்கூடிய வாயு நிறைந்த அந்த பலூன் அது மேலே பறந்து போயிடுச்சு. ஆனால் சாதாரணமான வாயு அடைக்கப்பட்ட அந்த பலூன் அது மேலே பறக்க முடியல, பூமியோடு கூட அது உருண்டு கொண்டே இருக்கிறது. நாமும் கூட எந்த ஆவி உடையவர்களாய் நாம் இருக்கிறோம்? நம்ம எந்த ஆவி? மேலானவைகளை நாடுறோமா, அல்லது பூமிக்குரிய இச்சைகளிலேயே உழன்று கொண்டிருக்கிறோமா? இந்த பூமிக்குரிய காரியங்களிலே நாட்டமுடையவர்களாக இருக்கிறோமா? இம்மைக்குரிய காரியங்களே நாம் நாட்டமுடையவர்களாக விருப்பமுடையவர்களாக இருக்கிறோமா? இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தின் இச்சைகள் ஒழிந்து போகுங்க, மேலானவைகளை நாம் நாடுவோம். கர்த்தர் நமக்காக வைத்த அந்த பரம அழைத்ததல், அந்த பரம இலக்கு, தேவன் வைத்த அந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் எப்போதுமே வித்தியாசம் உண்டு. அப்ரஹாமுடைய கண்கள் எப்போதும் மேல் நோக்கியே இருந்தது. அவன் வானத்தை பார்க்கிறவனாய் இருந்தான். அந்த வானம் இருளாக இருந்தாலும் கூட அந்த வானத்தின் நட்சத்திரங்கள் அவனுக்கு ஒளிர்கிறதாய் இருந்தது. வானத்தின் நட்சத்திரங்களை பார்த்து அவன் சந்ததிகள் அப்படியா இருக்கும் என்று அவன் விசுவாசித்தான். ஆனால் இவன் அப்படி அல்ல. லோத்து என்ன செய்தான்? சோதோம் குமாராவை ஏதேன் தோட்டம் போல் இருக்கிறது என்று சொல்லி அதை இச்சித்து அதில் போய் வாசம் பண்ணினான். சோதோம் குமாரா என்பது எப்பேற்பட்ட ஒரு இடம்ங்க! விபச்சாரம் நிறைந்த ஒரு இடங்க, வேசித்தனம் நிறைந்த ஒரு இடங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடத்தப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை நிறைந்த ஒரு இடங்க. அதுதான் அவன் தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா அவனுடைய கண்கள் பூமியோடு கூட இருந்தது. பூமியினுடைய காரியங்களை இச்சிக்கிறதா இருந்தது. பூமியின் சுகபோகங்களையே அவன் விரும்பினான். இந்த உலகத்தின் சுகபோகங்கள் சிற்றின்பங்களை விரும்பினான். அவனுக்கு இந்த பூமியில் இருக்கிறத மாத்திரமே பார்த்தான். ஆனால் அப்ரஹாம் வானத்தை பார்க்கிறவனாக இருந்தான். அவன் மேலானவர்களை நாடுவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அப்ரஹாமையும் அவன் சந்ததிகளையும் கர்த்தர் பெருக செய்தாராம். லோத்தினுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுடைய குடும்பமே என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறிடுச்சிங்க. இதே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த பூமியில் நம்ம வாழுறோம். இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம்? ஒரு நாள் நம்ம பரலோகம் தேவனோடு கூட போய் சேரணும். இயேசு நமக்காக வரப்போகிறாரு. அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ நம்ம மேலானவைகளை நாடுகளாக இருக்கணும். ரட்சிப்பை நாடுங்க. ஆண்டவர் பரலோக பாக்கியங்களை நாடுங்க. பரிசுத்த ஆவியை நாடுங்க. ஆவியினுடைய வரங்களை நாடுங்க. ஆவியின் கனிகளை நாடுங்க. அதை நாடி நம்ம பரலோக பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் மாறுவாங்க. இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தேனி இருக்கு பாருங்க. அந்த தேனி என்ன செய்யுமா? அது எப்போதுமே மலரில் தான் உட்காரும். மலரில் உட்கார்ந்து அதனுடைய தேனை உறிஞ்சி எடுக்கக்கூடிய குணாதிசயம். வேற எங்கேயும் அந்த தேனி உட்காருவதில்லைங்க. ஆனால் ஈ அப்படி இல்லைங்க. ஈ மலர்லேயும் உட்காரும், அதே சமயத்தில் அது மலத்திலையும் உட்காரக்கூடியதுங்க. ரெண்டும் கட்டானுங்க. இதுலேயும் உட்காரும், அதுலேயும் உட்காருங்க. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நாம் நிச்சயமாக தேனியை போல நாம் எப்போதும் மேலானவைகளை, நாம் உயர்ந்தவைகளை நாம் நாட வேண்டுமே ஒழிய நாம் இரண்டும் கட்டானாக இதிலும் இருப்பேன் அதிலும் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படி ஜீவித்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம ஈயை போல் வாழ்ந்திருக்கிறோமா? நம்ம அப்பப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி நம்ம மலமாகி இந்த பூமிக்குரிய காரியங்களில் போய் நம்ம சேர்ந்து விடுகிறோமா? இச்சைகளை இல்லை நம்ம விழுந்து விடுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். கோழிக்கும் இறகுகள் இருக்குது. அதே போல் நம்ம கழுகுக்கும் அதுக்கு என்ன இருக்கிறது? சிறகுகள் இருக்கிறது. ரெண்டுத்துக்குமே சிறகுகள் இருக்கிறது. ஆனால் கோழி என்ன செய்யும்? பறக்கும். கொஞ்சம் தூரம் உயர பறக்கும், சுவரளவு பறக்கும். அதுக்கப்புறம் அதனால் பறக்க முடியாது. திரும்பி அது என்ன செய்யும்? குப்பைமேட்டுக்கே வந்துடும். அதுதான் அதனுடைய உலகம், அதுதான் அதனுடைய வாழ்க்கை. ஆனால் கழுகு அப்படி இல்லைங்க. அது சிறகுகள் பறந்து விரிந்தது. அது உயர பழக்கம், அது மானமுட்ட பறக்கும், அது உன்னதத்துக்கு போகக்கூடிய சுபாவம் உடையது. ஏன்னா அது விரும்புகிறது. அதுதான் நம்ம வாழ்க்கையும் கூட அப்படி தான் இருக்கணுங்க. கழுகு போல் நம் மேலானவைகளை நாடுவோம். உன்னதத்துக்கு ஏறி செல்கிறவர்களாக நம்ம இருப்போம். உன்னதத்துக்குரிய காரியங்களை விரும்புகிறவர்களாக நம்ம இருப்போம். இந்த பூமிக்குரியவைகள் அல்லைங்க. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய சிந்தித்து பார்ப்போம். இந்த வருஷத்தில் எப்படி நம்ம வாழ்ந்திருக்கிறோம்? இனி வரும் வாழ்க்கையில், இனி வரும் வருஷத்தில் நம்ம அப்படி ஜீவிக்கக்கூடாதுங்க. ஒரு தீர்மானத்தை நாம் ஏறெடுப்போம். நான் மேலானவைகளை நாடுவேன், கீழானவைகள் அல்ல என்று சொல்லி ஒரு உறுதி எடுப்போம். நாம் கடந்து போவோம். புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம வாசிக்கிறோம் ஆமோஸ் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போமே. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன்னுடைய பாடல்களின் இரைச்சல்களை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசைகள் எனக்கு பிடிக்கல என்ன ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒருவர் இருந்தார், நல்ல பாடலை பாடுவார், நல்ல பாடல் பாடி இசையமைப்பார். அவருடைய பாடலில் மயங்கினவங்க, இல்லை பாடலை விரும்பினவங்க, இல்லை பாடலில் பக்தி பரவசம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் உண்டு. அவர் மியூசிக் வாசிக்கும் போது எல்லாரும் விரும்புவாங்க.
ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இப்படியாய் மியூசிக் வாசிக்கிறதும் பாடல் பாடுகிறதுமா இருந்துச்சு. ஆனால் அவர் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அவர் முழுமையாய் அர்ப்பணிக்கவே இல்லை. அவர் உலக பிரகாரமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உனக்கு திறமை இருக்கலாம், உனக்கு தாளந்து இருக்கலாம், உனக்கு ஞானம் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தேவனை பிரியப்படுத்தும் நினைக்காதீங்க. அதனால தான் சொல்கிறாரு, உன் பாடல்கள் இரைச்சலை எனக்கு பிடிக்கலை, உன்னுடைய மியூசிக்கு எனக்கு பிடிக்கலை என கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே அர்ப்பணிப்பு இல்லாமல் இயேசுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது அவருக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் அர்ப்பணிப்பு இல்லாமல் நீங்கள் என்ன தான் ஆராதனை பண்ணாலும் சரி, என்ன தான் ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன தான் துதித்தாலும் சரி, அவருக்கு அது பிரியமே இல்லைங்க. அவர் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாருங்க. நாம் இந்த வருஷத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம ஜீவித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் நம்ம புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். அர்ப்பணிப்பில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருந்தோம்னா இனி வரும் வருஷத்தில் அர்ப்பணிப்போடு ஜீவிப்போம். உன் தாளந்துகளை கர்த்தர் பார்க்கல, உன் ஞானத்தை பார்க்கல, உன் திறமையை பார்க்கல. கர்த்தர் உன்னுடைய கமிட்மெண்ட், உன்னுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதன் பிறகு உங்கள் தாளந்து திறமையெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை மாத்திரம் பார்த்து முடிக்கலாம். சங்கீதம் 116:12 கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னை செலுத்துவேன் என்று சொல்லி. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? நம்ம அப்பப்போ நன்றி சொல்லியிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் இருந்தால் அவன் அடிக்கடி தண்ணி அடிப்பான், சண்டை போடுவான், சூது விளையாடுவான். இப்படியாக அவன் அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் உடையவனாக இருந்தான். அப்பப்போ என்ன செய்வாங்க, போலீஸ்காரங்க அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் என்ன செய்வார், அவன் மேலே மனம் இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சிபாரிசு பண்ணி அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அவனை என்ன செய்வார், விடுதலை செய்து கொண்டு வந்துடுவார். இது அடிக்கடி நடக்கிற ஒரு சம்பவமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு தடையும் அவனை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து விடுவார் அந்த ஊர் தலைவர். வந்த பிறகு அவன் என்ன செய்வான், ஊர் தலைவரை பார்த்து, ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, எனக்கு நீங்கள் உதவி செய்தீங்க ஐயா, இல்லைன்னா நான் சிறைசாலைக்கு போயிருப்போம் ஐயான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை செலுத்துவான். இது அடிக்கடி நடக்கிற ஒரு காரியமாக இருந்தது. ஒரு சமயம் அந்த ஊர் தலைவர் சொன்னார், அடிக்கடி எனக்கு நன்றி தெரிவிக்காத, இந்த நன்றி எனக்கு பிடிக்கல, நீ மனம் திரும்பி நீ ஒரு நல்ல மனுஷனாக மாறினா அதுவே போதும், இனிமேல் எனக்கு நன்றி தெரிவிக்க இங்கே வராதேன்னு சொல்லி கண்டித்து அனுப்பினாராம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அப்படிதாங்க. நம்ம எத்தனையோ பாவங்களை செய்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். அதுக்கப்புறம் ஆண்டவரே என்னை பாவத்தை மன்னித்தபடினாலே நமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆனால் முழுமையான மனம் திரும்புதல் நமக்கு இல்லை. திரும்பி திரும்பி நம்ம என்ன செய்கிறோம், பாவ சேற்றில் விழுந்து ஆண்டவர்கிட்ட திரும்பி கெஞ்சி கூத்தாடி என்ன செய்கிறோம், ஆண்டவரே மன்னியும் மன்னியும். அவரும் நம்ம மன்னிக்கிறாரு. ஆனாலும் கூட நாம் நன்றி செலுத்துறது உண்மையாக இருக்குன்னு சொன்னால் நாம் ஒரு நன்றியின் வடிவமாக மனம் திரும்புதலோடு கூட எல்லாம் நம்ம விட்டு அந்த எந்த பாவத்திலேருந்து நம்ம விழுந்தோமோ அந்த பாவத்தை முற்றிலுமாய் விட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டுவோம். அதில் தேவன் பிரியப்படுவார். அதுவே நன்றியின் வடிவமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் எத்தனையோ பாவங்களை செஞ்சு ஆண்டவர் எடுத்த மன்னிப்பு பெற்று நன்றி செலுத்திருக்கிறோம். ஆனால் இனி ஒரு வருஷத்தில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நாம் அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம ஜீவிக்கணுங்க. பாவம் இல்லாதவர்களாக, கீழே விழுந்து போகாதவர்களாக, மீண்டும் மீண்டுமாக குற்றம் செய்கிறவர்களாக அல்லது நம்ம குறையுள்ளவர்களாக நாம் இல்லாதபடிக்கு தேவ கிருபையினாலே வருகின்ற வருஷத்தில் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக நாம் ஜீவித்து காட்டுவோம். அதில் தேவன் பிரியப்படுவார். அதனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். சகரியா 4:10 வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்?
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஹல்லேலூயா. புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம். நம்ம ஆரம்பிக்க போகிற ஒவ்வொரு காரியம் நமக்கு அற்பமாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் தீர்மானிச்சிருக்கீங்களோ, எதிலெல்லாம் மனம் திரும்பியிருக்கீங்களோ, எதிலெல்லாம் தேவனிடத்தை அர்ப்பணிப்புக்கு நீங்கள் வந்திருக்கீங்களோ, அதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு எல்லாமே அது ஒரு அற்பமாய் காணப்படலாம். ஆனால் அசட்டை பண்ணாதீங்க. தொடர்ந்து அதில் நீங்கள் ஜீவிங்க, தொடர்ந்து அதை கைப்பிடித்து நடங்க, அதன்படியாக வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் சந்தோஷப்படுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆக்கினால் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தின் இறுதியில் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருந்தால் அதிலிருந்து நம்ம மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புவோம். அதற்காக கர்த்தரிடத்தில் கிருபையை ஆண்டவரை கேளுங்க. தேவன் கிருபையை தருவார், ஆண்டவர் சத்துவத்தை தருவார், அவரோட வல்லமையை தருவார், அவர் நம் மீது அவரோட அபிஷேகத்தை ஊற்றுவார். நிச்சயமாய் நம்மை வருகின்ற வருஷத்தில் அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு மகிமையாகவும் நம்ம வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுமா, ஜெபமனுமா. அன்புள்ள இயேசுவே, இந்த வருஷத்தில் சில காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்து பார்த்தோம். எங்ககிட்ட இருந்த குறைகள் எல்லாம் பார்த்தோம் ஆண்டவரை. எங்ககிட்ட இருக்கிற ஆண்டவரை மீறுதல்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை. இதையெல்லாம் கர்த்தாவே நாங்கள் சோதித்தறிந்து வருகின்ற வருஷத்தில் நாங்கள் உமக்கு பிரியமாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மேலானவைகளை நாடு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமாம் ஆண்டவராக இயேசு சுவாமி, நாங்கள் ஆண்டவரை தேனீகளை போல இருக்கட்டும், ஈக்களை போல அல்ல ஆண்டவரை, கோழியை போல அல்ல ஆண்டவரை, நாங்கள் பருந்தை போல உன்னதத்திலே ஆண்டவரை உன்னதத்துக்கு உன்னதமுள்ள வாழ்க்கையை விரும்புகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரை. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துனீங்க. உங்கள் கிருபையினால் தாங்கினீங்க. எங்களை ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்தீங்கப்பா. புதிய வருஷத்திலும் உங்கள் முன் செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்ன வாக்கின்படியாக இந்த புதிய வருஷத்தில் இயேசு உங்களோட சமூகம் முன் செல்லட்டுமப்பா. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும், கோணலான சபையாகட்டும், கரடான சமமாகட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க அளவில்லாத கிருபையை எங்கள் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த புதிய வருஷத்துக்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்குற பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? காணிக்கை செலுத்துகிறவங்க அபிர்மிதமாக ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படியே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இங்கே வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹாப்பி நியூ இயர் டு எவரிபடி. காட் பிளஸ் யூ ஆல்.